அவங்க அப்பா சேர் எடுத்து போடு உட்கார அம்மா இங்க அம்மா பரவாயில்லையா தைரியமா இருக்காங்களா அவங்க இன்னைக்கு கைது பண்ணலையா பார்த்தோம் யார் இவரு சரி பேரு பாலா ஊர் சார்பாக எல்லாமே பண்ணிட்டு பையனோட அப்பா சொல்லுங்க என்ன பேசுறாங்க உங்ககிட்ட ஒரே குறிக்கோள் அவங்க கைது சிறையில் அடைக்கணும் வேற எதுவுமே தேவை எந்த கோரிக்கையுமே வைக்கல அது மட்டும்தான் 4 நாள் என் மனைவி இன்னைக்கு நைட்டு செத்தாலும் செத்து போவா ஒரே ஒரு பையனை வச்சிருக்கேன் அவனும் சாப்பிடாம இருக்கான் நானும் சாப்பிடாம இருக்கேன் கைது பண்ணியே தீரணும் திட்டம் போட்டு வர வச்சு சரி திட்டம் குடும்பம் போலீஸா இருந்துகிட்டே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துல வந்து கேட்டா ஒண்ணு அவரு டூட்டில இருந்து எப்படி வந்தா அப்படின்னு மறுநாள் சொல்றாங்க மறுநாள் இப்ப டூட்டில இல்லைன்னு சொல்றாங்க ஒண்ணுக்கு பின் முரணாவே அவனை காப்பாத்துறதுல தெளிவா இருக்காங்க நேற்று மெடிக்கல் லீவ்ல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நேற்று சொல்றாங்க கேஸை மாத்த பாக்காங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு சம்மந்தமே இல்லை நீங்க எவிடன்ஸ் கொண்டாங்கன்னு எங்கிட்ட கேட்குங்க இல்ல வீடியோ காட்டினாங்களா யாருக்கு வீடியோ காட்டல யார்கிட்டயும் காட்டல ஒரு வீடியோ 2 வீடியோ காட்டினாங்க மொத்தம் 5 வீடியோ இருக்கு சார் சரி 2 வீடியோ தான் இருக்கு 2 வீடியோ தான் காட்டுவீங்க 5 வீடியோ கிட்ட இருக்கு வெட்டினது வந்து ஒரு பையனானே தெரியல அது தெரியல அதே முதல்ல இவங்க ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க அந்த வீடியோ வெட்டினது வீடியோ நம்ம வெட்டின வீடியோ அவங்க காட்டவே மாட்டாங்க வெட்டினதே ஒரு பையனா இல்ல கூலிப்படை வச்சிருக்க பையன் வந்து கூலிப்படை கூட தான் சேர்ந்து 3 மாசமா எல்லாமே சுத்தினேன் 10 நாளுக்கு முன்னாடி அந்த அருவா வச்சு ஸ்டேட்டஸ்லாம் மொபைல் இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலயும் வச்சிருக்கேன் பார்த்தேன் என்னன்னா போலீஸுமே என்னன்னா அவங்கள காப்பாத்துறதுல வந்து தெளிவா இருக்காங்க அவங்க கேஸ மாத்திரை வழி என்ன உண்டோ அதை பார்த்தேன் நம்ம ஒரே கோரிக்கை தானே ஒரே கோரிக்கை தான் நம்ம எப்பவும் ஆதரவா இருப்போம் உங்களுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க மற்றவங்கன்னா இந்நேரம் பணத்தை கொடுத்து அதை கொடுத்து சமாளிச்சிருப்பாங்க அதுதான் நம்ம அது கிடையாது நேத்து கொண்டு வந்தாங்க காசே வேண்டாம் நாங்க எங்க பையனை வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்க யோசிச்சுக்கிறோம் சொல்லி சரி இன்னும் உங்க ஸ்டெப் எடுக்க மாட்டேங்காங்க சரி சரி ஐயா இப்பதான் 2 திங்கக்கிழமை தான் ஊருக்கு போனார் இங்க நம்ம திருநெல்வேலியில் போராட்டம் முடிச்சு 2 வாரம் கழிச்சுட்டு வளர்ந்துருக்காரு அதுக்கு முன்னாடி நம்மளை போய் அனுப்பிச்சு முதலா செய்தி கேட்ட உடனே அன்னைக்கு அறிக்கை கொடுத்துட்டாரு இந்த மாதிரி கண்டனம் பண்ணணும் அது வந்து ஒருத்தர் பண்ணியிருக்க முடியாது ஒருத்தம்னா அப்படி பண்ணியிருக்க முடியாது ஒரு கூலிப்படை இருக்கும் தொடர்ந்து நம்ம போராடிட்டு தான் வரோம் இந்த மாதிரி கூலிப்படை கொலைகள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு அதனால நம்ம நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க சட்டம் வந்து கண்டிப்பா கடுமையான சட்டம் வந்து போடணும் நடந்துகிட்டே தான் இருக்கு நான் சட்டம் இல்லாட்டி கூட இப்போ கொலைக்கு உண்டான சட்டத்தை போட்டாலே அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும்ல கொலைக்குன்னு ஒரு கடுமையான சட்டம் இருக்குல்ல நாட்டுல அதெல்லாம் பார்ப்போம் அரெஸ்ட் பண்ணாம A1 A2 போட்டு அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறாங்கன்னா அது பக்கத்துலயே 15 நிமிஷத்துலயே 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அவங்க சமூகத்தையும் அமைப்பையும் தூண்டி விட்டு அந்த பையனை வந்து அடையாளம் காட்டுறது அவங்க அப்பா தான் காட்டியிருக்காங்க தாய் தோப்பு அடையாளம் காட்டுவாங்களா ஆப்போசிட்ல உள்ள அடையாளம் காட்டுவாங்க எல்லாமே அதே மாதிரி அந்த ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதியிலேயே பண்ணியிருக்காங்க
சரி. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவங்க ரிலேஷன் அவங்க நேம் என்ன? காசி பாண்டியன். அவங்க ஒய்ஃப் இன்ஸ்பெக்டர் தான். வேற ஏதோ ஏடிஜிபி ஏதோ உதவி பண்றது, முன்னாள் ஏடிஜிபி ஏதோ உதவி பண்றதாவும் செய்தி. அவர் பேர் மாசானமுத்து சார், சிவகங்கை வெள்ளூர் பாத்துக்காங்க. அவர் தான் ரெண்டாவது போஸ்ட். அவர் இல்ல, பேர் வேற, தாமரைக்கணின்னு பேர்ல. காசி பாண்டியன்ங்கிற சாருமே இந்த மூலிகுளம் ஜெகனண்ணன் கொலையிலையும் அவரை சஸ்பெண்ட் பண்ணி அதே ஸ்டேஷன்ல சஸ்பெண்ட் பண்ணி மறுபடியும் அதே ஸ்டேஷன்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பவர் இருக்கும்னு பாத்துக்கோங்க. அதே பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. பக்காவா பிளான் பண்ணி பையனை வர சொல்லி இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி நாங்க கூப்பிட்டோம் சொல்லி அவங்க கூட்டுவா அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பக்காவா எல்லாம் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வச்சு ஆணவக்குள்ள பண்ணி விட்டோம். நாங்க அவங்கள கைது பண்ற வரைக்கும் நம்ம வாங்குற மாதிரி ஐடியாவே இல்லை. தைரியமா இருங்க, அப்படியே இருக்கணும். ஏன்னா பல நேரங்கள்ல நம்ம பொருளாதாரத்துல கஷ்டப்படுற குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம், போன உயிர் வரப்போதான்னு சொல்லி வாங்க வச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா நிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம்தான். தீர்மானமா இருங்க, அப்படி உறுதியா இருங்க. அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க மனதளவுல? அவங்க 4 நாளா இருக்கு, சாப்பிடல. சண்டையில இருந்து இப்போ வரைக்கும் சாப்பிடல, ஒழுங்கா தண்ணி குடிக்க. தம்பி கவின் தம்பியா தம்பி இருக்காரு? கவின் வந்து அண்ணன், தம்பி பேர் வந்து இந்த கவினுக்கும் பிரவீனுக்கும் அந்த ஜாதினால என்னன்னே தெரியாது. அவங்க அதெல்லாம் வேற தளத்துல வளர்ந்தவங்க, இதெல்லாம் தேவையில்லாம முன்னோக்கி போகணும்னு நினைச்சவங்க. அவங்கள போய் படிக்கிறதுமே படிக்கிறதும் சரி, வேலை பார்க்கறது சரி, எல்லாமே நம்பர் 1 தான் இருக்கான். எதுலையுமே குறைஞ்சு கிடையாது. வசதி அவங்களோட குறைஞ்சு கிடையாது சார். 4 வருமானம் நாங்களே சாப்பிடலாம். நாளைக்கு புதித்தமிழ் கட்சி சார்பாக போராட்டம் வச்சிருக்கிறோம். நம்ம தீவிரமா போராடுவோம். எப்பவுமே இந்த கூலிப்படை கும்பல் அவங்க எப்பவுமே ஒரு வன்முறையை கையிலட்டுக்காக புதித்தமிழகம் வந்து போராடிட்டு தான் இருக்கு அவங்களுக்கு எதிராக. அது வெறும் ஆணவ கொலைன்னு மட்டும் இல்லாமல் நம்ம அது வெறும் ஆணவன்னா அவங்க வீட்டில் தான் கொலை பண்ணியிருக்கணும். நம்ம கௌரவ கொலை பார்க்கறோன்னா அங்கே தான் பண்ணியிருக்கணுமே தவிர நம்ம பசங்களை பண்ணுறது ஜாதி வெறியில தான் பண்ணுறான். போய் பொண்ணு கூட பேசினானா கொலை பண்ணிடுவானுங்களா? அதெல்லாம் வந்து இந்த காலத்தில் ஏற்றுக்க முடியாது. இந்த காலத்தில் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் தைரியமாக இருங்க, நாங்கள் உங்களுக்கு கூட இருப்போம். எங்கள் அப்பா வந்து ஒரு பிரச்சனை அந்த 15 வருஷம். அது மட்டும் இல்லை, எல்லா ஜாதியெல்லாம் விடுங்க. எல்லா வீட்டுக்கும் என் அப்பா வந்து நல்லா எல்லாத்துக்கும் ஒற்றுமைப்படுத்தி எல்லா சமுதாயத்திலும் பேர்படுத்தி இல்லை ஒரு சண்டை பிரச்சனை வந்தாலும் எது எங்க சமுதாயத்துக்கும் வந்தாலும் அவங்க அப்பா போய் சமாதானம் பண்ணி இது பண்ணி பேசி ஒரு சமுதாயத்துக்கு ஒரு உறுதியாக இருந்தாலும் அப்பா அந்த குடும்பத்துக்கு இப்போ சமூகத்துக்குன்னா எங்களால் தாங்க முடியும். நம்ம எந்த காலத்தையும் எந்த ஜாதியும் பார்க்கறது கிடையாது. நம்ம எல்லாத்தையும் பொதுவாக தான் நடத்துகிறோம். ஆனால் ஒரு கூட்டம் மட்டும் இப்படி வெறியோட வன்முறையே கையாண்டுட்டு இருக்குது. முன்னேறக்கூடாது. இந்த மாதிரி படித்த பையங்களை தான் எல்லா இடத்துலையும் எங்கே ஒருத்தன் மேலே வரானோ அவனை தான் கரெக்டாக டார்கெட் பண்ணி எடுக்கிறது. சரி தைரியமா இருங்க, நாங்கள் கூட இருக்கோம். ஐயா வந்து வரதா இருந்தது. நம்ம திங்கக்கிழமை தான் வீட்டுக்கு போனார். இங்கே திருநெல்வேலியில் நம்ம பேரணியெல்லாம் முடிச்சுட்டு, தாமிரபரணி பேரணியெல்லாம் முடிச்சுட்டு 2 வாரத்துக்கு அப்புறம் போராட்டம் அறிவிச்சிருக்கிறாரு. நாங்களும் கடுமையாக போராடுறோம். நீங்களும் தைரியமாக இருங்க. காரணத்தை கொண்டும் அவங்கள கைது பண்ணாமல் நம்ம கோரிக்கை என்ன வைக்கிறோன்னா, இது இந்த வழக்கில் கொடுத்த ஒரு தீர்ப்பு கொடுக்குற மாதிரி தீர்ப்பு கொடுத்தா இதுக்கப்புறம் வேற எதுவும் நடக்கக்கூடாது. அந்த அளவுக்கான தீர்ப்பு வரணும். 1 மாசத்துல கேஸை முடிக்கணுங்கிற மாதிரி நம்ம கோரிக்கை வைக்கணும். ஏன்னா நம்ம நீதிமன்றங்களும் அவங்களே தானா வரணும். இப்போ கீழே நத்தத்துக்கு அதுக்கு ஒரு பழி தான் நடந்தது. அதுக்கு ஏதோ பெரிய உலக போர் வர்ற மாதிரி நீதிமன்றங்கள் முன் வந்துச்சு. இது இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஒரு படித்த பையன், ஐடியில் பல பேர் கனவாக இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்த பையனை இப்படி கொண்டிருக்காங்கன்னா அவங்களும் முன்னாடி வரணும். நீதிமன்றங்கள் வரல. ஆனால் நம்மளை அதுவும் ஜாதி பார்த்து தான் வரும் போல. நம்ம சரிங்க, தைரியமா இருங்க. அம்மா கிட்ட சொல்லுங்க. தம்பி பிரவீன், நான் தம்பி பேரு. சரி. சரி சரி. நீங்க ஜெயக்குமார் மருமகன். சரி சரி. அம்மா பார்த்துட்டு போயிடலாமா? அம்மா பார்த்து எங்க இருக்காரு? இப்படி
போகலாமா? ட்ரெஸ் பார்த்து போகலாமா? பார்த்து போயிடலாம். தம்பிக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி போயிடும். சரி, அந்த இருங்க. சுதன் ரமேஷ் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி போயிடலாமா? கம்பி சாய். ரெடியா? அனைவருக்கும் வணக்கம். கடந்த 27ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த கவின் என்ற இளைஞரை திருநெல்வேலி KTC நகரில் வைத்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். இன்று புதிய தமிழன் கட்சியின் சார்பாக அவரது பெற்றோர்கள், அவரது உறவினர்கள் எல்லாம் பார்த்து எங்களுடைய ஆறுதலையும் எங்களுடைய ஆதரவையும் தர வந்திருக்கிறோம். இன்னைக்கு இது எக்காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு படுகொலை. இது அதுவும் இந்த கொலையில் என்ன பார்க்க வேண்டும் என்றால், கொலை குற்றவாளிகள் 2 பேர் தமிழக அரசினுடைய துணை ஆய்வாளர்களாக இருந்திருக்கிறாங்க, சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு 2 சப் இன்ஸ்பெக்டர்கள் இத்தனை ஆண்டு காலமாக தமிழக காவல்துறையில் பணியாற்றுகிறார்கள் என்பதே பெரிய அபாயகுரியமான விஷயம். அவங்க இத்தனை ஆண்டு காலமாக மற்றவர்களை எப்படி நடத்தியிருப்பாங்க, மற்ற ஜாதிக்காரங்களை எப்படி நடத்தியிருப்பாங்க, தங்கள் ஜாதியை சார்ந்த குற்றவாளிகள் எப்படி பாதுகாத்திருப்பார்கள், அவர்களுக்கு கீழே வேலை செய்கிற கான்ஸ்டபிள் எப்படி பாதுகாத்திருப்பாங்கிறதெல்லாம் மிக யோசித்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக அவங்க இருக்கிறாங்க. அது மேலும் இந்த இப்போ அவங்களை 2 பேர்த்தையும் சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்கிறாங்களே தவிர அந்த பையனை மட்டும்தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த சுர்ஜித் என்ற பையனை மட்டும்தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி இவங்க 2 காவலர்கள் A1 A2 முதல் மற்றும் 2வது குற்றவாளிகளாக பட்டியலில் சேர்க்கப்பட்ட பிறகும் வெறும் சஸ்பெண்ட் பண்ணி இன்னும் கைது செய்யாமல் வைத்திருப்பதே ஒரு பெரிய தவறான விஷயம். அவர்களெல்லாம் உடனடியே கைது செய்திருக்க வேண்டும். அப்புறம் அதுதான் இவங்க பெற்றோர்களும் கோரிக்கையாக வைக்கிறாங்க. புதிய தமிழன் கட்சியை பொறுத்த மட்டிலும் நம்ம என்ன அரசுக்கு வைக்கிறோம் என்றால் இதுபோல இனிமேல் ஒரு கொலை நடக்கக்கூடாது என்ற வகையில் இந்த வழக்கை ஒரே மாதத்திற்குள் விரைவு நீதிமன்றம் மூலம் வழக்கை நடத்தி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். கொலை செய்தவர்களையும் சரி, அதுக்கு துணையாக இருந்தவர்களையும் சரி, அதை தூண்டிவிட்டவர்களையும் சரி, அனைவரையும் இந்த கொலை வழக்கில் சேர்த்து அவர்களுக்கான நீதி வழங்க வேண்டும். மேலும் பல பேர் இதுக்கு தீர்வு என்னன்னு பார்க்கும்போது இதற்கு ஒரு தனி சட்டம், சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறாங்க. இருக்கிற சட்டமே போதுமானது தான். கொலை வழக்கை விட, கொலை செய்ததை விட பெரிய தண்டனை என்ன கொடுக்க போகிறாங்க? எந்த சட்டம் வந்தாலும் இதே வழக்கு தான். இப்போ பிரச்சனை என்று வந்தால் இருக்கிற சட்டத்தை அமல்படுத்துவது கிடையாது. இங்கே கொலை செய்தவர் கொலை சட்டம், கொலை வழக்கு இருக்குது. அதை தூண்டியவர்களுக்கு கொலைக்கு தூண்டிய வழக்கு இருக்குது. வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது. இந்த வழக்குகளை எல்லாம் முறையாக பயன்படுத்தினாலே அவர்கள் கடுமையான தண்டனை பெற்றுத்தர முடியும். இது புதிய சட்டத்தை கொண்டு வந்தால் காகிதங்கள் வீணாகுமே தவிர அதுக்கு தீர்வு இப்போ PCR சட்டம்னு இருக்குது. அதுக்கு தனி கோர்ட்டு, அதுக்கு தனி நீதிபதி, தனி அரசு வழக்கறிஞர் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதில் எந்த அளவுக்கு நீதி பெறுகிறோம் என்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரியும். அதனால் எந்த பயனும் கிடையாது. அதனால் புதிய சட்டங்களை விட இருக்கிற சட்டங்களை நேர்மையாக அமல்படுத்த வேண்டும். அதுவும் இப்போ நீதிமன்றங்கள் எல்லாம் இப்போ கீழநத்தத்தில் ஒரு கொலை பதிலுக்கு பதில் ஒரு கொலை நடந்தது. அண்ணனை ஒருத்தர் கொலை செய்து விட்டார். கொலை செய்தவர் ஒரே மாதத்தில் வெளியே வந்துட்டாருன்னு பார்க்குற அதை பொறுத்து கொள்ள முடியாமல் தம்பி பதிலுக்கு பதில் கொலை செய்கிறார் திருநெல்வேலி நீதிமன்றத்துக்கு முன்பு. அதை உயர் நீதிமன்றம் தானாக வழக்கை முன்னெடுத்து நடத்துச்சு. அது அது பழிக்கு பழி, அது ஒரு குடும்பத்துக்கு கூட முடிஞ்சிருச்சு. இது எவ்வளோ பெரிய ஒரு சமூக பிரச்சனை. வேற ஒரு ஜாதியை சேர்ந்த ஒரு பையன் தன் பொண்ணு கூட பேசுகிறான் என்பதற்காகவே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் நீதிமன்றங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? அதை ஜாதி பார்த்து தான் யார் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று பார்த்து தான் இதுக்கெல்லாம் பேசுவார்களா? இதெல்லாம் நீதிமன்றங்கள் தானாக முன்னெடுக்க வேண்டும். காரணம் இது சாதாரண கொலை கிடையாது. தமிழக அரசின் 2 காவலர்கள், அதுவும் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய 2 காவலர்கள் கொலை குற்றவாளிகள். அப்போ விசாரணை எப்படி இதே காவல்துறையே உள்ள CBCIDக்கு மாற்றினா கூட அதே தமிழக அரசின் கீழே இயங்கக்கூடிய CBCID எப்படி நியாயமாக நடந்து கொள்ளணும், எப்படி நம்ப முடியும்? கொலை நடந்து 4 தினங்கள் ஆகிவிட்டது. இன்னும் அவர்களை சஸ்பெண்ட் மட்டுமே செய்து வைத்திருக்காங்க, கைது கூட பண்ணவில்லை என்றால் அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதான் CBCIDயும் தமிழக அரசுக்கு கீழே இயங்கக்கூடியது தான். அதனால இது வெறும் CBCIDலாம் தீர்வு கிடையாது. இவர்களை உடனடியே கைது செய்து 1 மாதத்துக்குள் விரைவு நீதிமன்றம் மூலம் வழக்கை முடிக்கணும். அதற்கு நீதிமன்றங்களும் சுவமோட்டோவாக இது போன்ற வழக்குகளை
எடுத்து அதற்கு தீர்வு காண வேண்டும். மேலும் வந்து புதிய தமிழன் கட்சி பொறுத்த மட்டிலும் இதெல்லாம் பூசி மொழிக்கு பேசுவது கட்சி கிடையாது. இது ஏதோ ஆணவ கொலை, கௌரவ கொலை என்றால் பூசி மொழி எல்லாம் பேசுவது கிடையாது. ஏதோ எம்பிசிக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கும் பட்டியல் ஜாதிகளுக்கும் நடந்து போடுற கொலைன்னெல்லாம் பேசுறது கிடையாது. இது வந்து தென் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த இது போன்ற ஆணவ கொலைகளாக இருந்தாலும் சரி, கௌரவ கொலைகளாக இருந்தாலும் சரி, கூலிப்படையை வைத்து கொலை செய்வதாக இருந்தாலும் சரி, இல்லை நாங்குநேரியில் மாணவர்களிடையே பிரச்சனை ஏற்பட்டு அந்த மாணவர்களை வெட்டியதாக இருந்தாலும் சரி, இங்கே உடுமலையில் நடந்த சங்கர் கொலையாக இருந்தாலும் சரி, எந்த கொலையாக இருந்தாலும் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும்தான் இங்கே 95% வன்முறைக்கும் கொலைகளுக்கும் காரணமாக இருக்குது. அந்த ஒரு ஜாதியினுடைய காட்டுமிராண்டித்தனத்தால் இங்கே ஒட்டுமொத்த தென் தமிழகமும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த தென் தமிழகம் திருந்தாதா, திருநெல்வேலி தூத்துக்குடி இப்படி தான் கொலையை கொண்டுட்டே இருப்பீங்களா என்ற நிலைக்கு பாருது. அந்த ஒரு ஜாதி திருந்த வேண்டும், அவர்களை பண்படுத்த வேண்டும் என்று ஆங்கிலேயர் காலத்திலிருந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய காட்டுமிராண்டித்தனம் இன்றும் மாறவே இல்லை. அவர்கள் அப்படியே ஜாதியோடைய முருகத்தனத்தோட காட்டுமிராண்டித்தனத்தோட இருக்கிறாங்க. அதனால இதை வந்து காவல்துறை கட்டுப்படுத்தணும், இல்லாட்டி அவங்க ஒதுங்கி நின்றுக்கிட்டா கட்டுப்படுத்துறதுக்கு எங்களுக்கு தெரியும். அதுதான் வந்து புதிய தமிழகத்துடைய நிலைப்பாடு. குறிப்பாக தென் மாவட்டத்தில் பொறுத்தவரை தூத்துக்குடி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே காவல்துறையே சாதிய அடிப்படையில் தான் இயங்குது அப்படிங்கிறது தொடர்ந்து நீதிமன்ற நீதிபதிகளுடைய தீர்ப்புலையுமே இருக்குது. சில ஓய்வு பெற்ற 92 வெங்கடாச்சலம் சொல்லி வந்து நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து ஒரு அறிக்கையை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணாரு. அதுல கூட இந்த டிஸ்ட்ரிக்ட்ல சம்பந்தப்பட்டு இருக்கிற, அதாவது மெஜாரிட்டி இருக்கிற சாதியை சார்ந்தவங்க யாருமே பணியில் அமர்த்தக்கூடாது, ஒரு குற்றவியல் வழக்கை விசாரிக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் அதே சாதியை சார்ந்தவங்க இருக்கக்கூடாதுலாம் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் தான் ஃபர்ஸ்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு. அவர் மேலே யாருக்குமே தீபக் ராஜா படுகொலையிலேருந்து நிறைய குற்றங்கள் சாட்டப்பட்ட பின்னணி இருக்குது. பின்னணி இருந்தும் அவர் தொடர்ந்து அதே காவல்துறையில் தான் நீடிக்கிறார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் நீங்கள் சொன்ன போல 96 ஒரு எழுதப்படாத சட்டம் இருந்தது. தென் தமிழகத்தில் 3 ஜாதி குறிப்பிட்டு தேவேந்திர குல வேளாளர், நாடார், தேவர், இந்த 3 ஜாதியை சேர்ந்தவர்களை காவல்துறை உயர் பொறுப்புகளில் வைக்கக்கூடாது, ஒரே காவல் நிலையத்தில் அதிக பேர் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது போன்ற சட்ட விதிகள் எல்லாம் இருந்தது. இப்போது மெல்ல மெல்ல கடந்த 10 ஆண்டுகளாக தளர்க்கப்பட்டு இப்போ பல தென் தமிழகத்தில் பல காவல் நிலையங்களில் ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள் காவல்துறையினர் இருக்கிறாங்க. அதுவும் இந்த அஜித்குமார் வழக்கில் பார்த்தீங்கன்னா அடித்து கொன்ற 6 பேரில் 5 பேர் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க தான். அப்புறம் வடக்கு புத்தூர் சங்கரங்கோயிலில் 3 பேர் வந்து 3 பேர் ஒரே ஜாதியை சேர்ந்த காவல் கான்ஸ்டபிள்கள் தான் அந்த முருகன் என்ற தேவேந்திர குல வேளாளர் இளைஞர் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த வழக்கிலையும் பார்த்தீங்க என்றால் இங்கே 2 காவல் துணை ஆய்வாளர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்களும் இதே தென் தமிழகத்தில் பணியாற்றிருக்கிறாங்க. அவர்களுக்கு பாதுகாப்பாக காசி பாண்டியன் பேர் அவர் வந்து அவருக்கு ஆதரவாக செயல்படுவதாக வருது. மேலும் ஒரு தகவல், ஒரு துணை ஆய்வு பெற்ற ஏடிஜிபியும் இதற்கு வந்து சம்மந்தப்படுகிறார். அதுலேயும் அவரும் வந்து இவர்களை காப்பாற்ற துடிக்கிறார் என்பது போல அது ஒரு ஜாதி வந்து ஒரு லாபியா இருக்கு. அதுக்கு நிரந்தர தீர்வு என்றால் எல்லா கட்சிகளும் எல்லா சமூகங்களையும் இது இன்னும் கடுமையாக எதிர்க்கணும். இப்போ எல்லாரும் எதிர்த்தாங்களா என்ன, திமுக வந்து சமூக நீதி முற்போக்கெல்லாம் பேசுறாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை கூட வரல. அதிமுக வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணினதுக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் ஒரு பேச்சுக்காக ஒரு அறிக்கையை விடுறாங்க. பாஜக, காங்கிரஸ் எல்லாம் அறிக்கை விட்டாங்களான்னு தெரியாது, விஜய் என்ன பண்றாருன்னு தெரியாது. அதனால இவர்களை கடுமையாக கண்டிக்க, என்ன ஒரு ஜாதி ஓட்டு போயிருங்கிறதுக்காக ஒட்டுமொத்த காட்டுமிராண்டித்தனத்தையும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா? நீங்க பேசுற திராவிடத்தை பிரிக்கிறது இவங்க தான், நீங்க பேசுற தமிழ் தேசியத்தை பிரிக்கிறது இவங்க தான், நீங்க பேசுற இந்துத்துவான்னு பேசுறதையும் பிரிக்கிறது. ஜாதியாவும் ஒன்று சேர விட மாட்டாங்க, மதமாவும் ஒன்று சேர விட மாட்டான், நாடாவும் ஒன்று சேர விட மாட்டான், திராவிடனாவும் ஒன்று சேர மாட்டான், தமிழ்னாவும் ஒன்று சேர விட மாட்டான். இங்க எல்லாருமே 2 ஜாதியும் திராவிடன்னு பேசுறது தானே. அப்ப முதல்ல நீங்க வந்திருக்கணும்ல, திராவிடன்னு பேசுறவங்க 2 ஜாதி திராவிட ஜாதி தான், 2 தமிழ் ஜாதி தான், 2 கம்யூனிஸ்ட் உழைப்பாளர் ஜாதி தான் வந்து பேசியிருக்கணும்ல. ஆனா ஏன் பேச மறுக்கிறாங்க? ஏனென்றால் அந்த காட்டுமிராண்டித்தனத்தை இவர்கள் எல்லாம் மறைமுகமாக ஆதரிக்கிறார்கள். அவர்கள் எதிர்க்கிறதுக்கு துணிவு கிடையாது. அந்த ஒரு ஜாதி என்னன்னு நான் சொல்லலை, ஏன்னா அது 2 ஜாதி பகையா நான் சொன்னா அதுக்கு ஒரு கலர் இருக்குது, அது 2 ஜாதி பகையா மாறிடும். அந்த பொறுப்பு எனக்கு மட்டும் கிடையாது, இங்க தென் தமிழகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் இருக்கு, மற்ற எல்லா ஜாதிகளுக்கும் இருக்கு. காரணம் இது என்னன்னா, இப்ப பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியல் ஜாதிக்கும் மோதல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. பிற்படுத்தப்பட்ட ஜாதியில் எல்லா ஜாதியும் இப்படி வெட்டிட்டா இருக்கிறாங்க. அப்படி பொண்ணு ஒரு சொந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தன் கூட பேசுறது பிடிக்கலன்னா அந்த பொண்ணு ஒதுக்கி வைப்பாங்க, பேசாத நடத்தி வைப்பாங்க. கொலைக்கு எத்தனை பேர் முயற்சிக்கிறாங்க? அது இந்த ஒரு ஜாதி தான் மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி காட்டுமிராண்டித்தனமான வேலையும் எடுத்த உடனே கொலையும். அந்த பையனோட படங்கள் எல்லாம் இப்பதான் வெளியே வந்துருக்கு, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. கத்தியோட அருவாளை வச்சு 2 சப் இன்ஸ்பெக்டரோட பையன் இப்படிதான் சுத்திட்டு இருப்பான நாட்டுல. அப்படிதான் வளர்த்திருக்காங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஜாதிய இதுதான் பெருமை அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. இப்ப நமக்கு ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வரோங்கிறோம், அது சட்டம் கொண்டு வந்துட்டோம். ஆனா இங்க ஒரு கூட்டம் இப்படி செய்வதுதான் பெருமை, இப்படி செய்வதுதான் இன ஜாதிக்கு பெருமை, நான் ஜாதியில கௌரவத்தை காப்பாத்துறேன்னு ஒரு பிரச்சாரம் இங்க போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய தனி சட்டங்கள் எல்லாம் பயன் இல்லாம போயிடும். அதனால இதோடைய வேரை நம்ம புடுங்கணும். வேற புடுங்கணும்னா யார் குற்றவாளிகள் என்று, எதற்காக நடக்குதுன்னு தெரியுது, யார் நடத்துறாங்கன்னு தெரியணும்ல அந்த கொலைகளை. அப்ப அந்த கொலைகளை யார் நடத்துகிறார்கள், ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் மீண்டும் மீண்டும்
தொடர்ந்து கொலை செய்யுது. மற்ற ஜாதிகள் அங்கே வடக்கில் வந்து செய்கிறாங்கன்னா அது 1 2 தான். இங்கே தான் வந்து மீண்டும் கூலிப்படை அந்த இப்போ பையனை ஒருத்தனை வெட்டினானா எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. காரணம் அப்படி ஒரு பையன் வந்து ஒருத்தனை வெட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. திட்டம் விட்டு அந்த பொண்ணு கூப்பிடுறான்னு வர வைத்து ஒரு கூலிப்படை மூலமாக தான் நடத்தியிருக்க முடியும். ஏன்னா அது அப்படி யார் வெட்டினாங்க அந்த வீடியோகள் காவல்துறையில் வைத்தும் அந்த உறவினர்கள் கூட அந்த காட்டாமல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம் என்று வைத்திருக்கிறார்கள். அதனால் இதுக்கு நிரந்தர தீர்வு, அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். ஒரு விரைவு நீதிமன்றம் மூலம் ஒரே மாதத்திற்குள் வழக்கை நடத்தி தீர்ப்பு வழங்க வேண்டும். அந்த தீர்ப்பு கடுமையானதாக இருக்க வேண்டும். இது போல இனி ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது என்ற அளவுக்கான தீர்ப்பு இருக்க வேண்டும். இதையெல்லாம் வலியுறுத்தி புதிய தமிழன் கட்சியின் சார்பாக நாளை திருநெல்வேலி ஜங்ஷன் எதிரில் ஒரு மாபெரும் கண்டன போராட்டம் நடக்க இருக்கிறது. தொடர்ந்து தென் தமிழகத்தை பொறுத்தவரை இது மாதிரி சாதிய படுகொலை எழுந்து குறிப்பிட்ட ஒரு சாதி மேலேயே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிற சூழலில் தமிழக காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதல்வர் செயல்படுறதா நினைக்கிறீங்களா? அவரையும் தாண்டி ஒரு காட்டுமிராண்டி கூட்டம் இங்கே வந்து நடந்துக்கிட்டு தான் வருது. அவர்களை வந்து அந்த கூலிப்படைகளை அடக்குவதற்கு காவல்துறை தவறுகிறது. மேலும் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள், அந்த ஜாதியை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாம் அவங்க கூலிப்படைகளை பாதுகாப்பதற்கு முயற்சிக்கிறாங்க. பொதுவாகவே காவல்துறை வந்து எந்த ஒரு கொலை நடந்தாலும் ஒரு ப்ராப்பரான சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு தவறி விடுறாங்க. அப்போ வந்து அந்த சாதாரண கேஸ்லேயே தவறு விட்டாங்கன்னா இது போன்ற 2 சப் இன்ஸ்பெக்டர் இன்வால்வ் ஆகியிருக்கிற கேஸில் எப்படி நடத்துவாங்கன்னு நம்பிக்கை இருக்கும். அதனால் முதலமைச்சர் இதெல்லாம் கண் திறந்து பார்க்க வேண்டும். பார்த்து இதற்கான உடனடியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. உள்ள பார்த்துருக்கோம்.